ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த டேட் ஆஃப் டெய்லி கோடிங். இன்னைக்கு நம்ம சில ஒரு சிம்பிளான சேட் அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு சாக்கெட் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப உதவியாக இருக்குது. பொதுவாக சாக்கெட் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா இதைத்தான் ஒரு கம்யூனிகேஷனோட என் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு கிளைண்ட் அண்ட் சர்வர் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு கிளைண்ட் வந்துட்டு சர்வரை ஐடென்டிஃபை பண்ணணும்னா நமக்கு மொதல் விஷயம் என்ன தேவைன்னா, அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் தேவை. அதுக்கப்புறமேட்டு அது எந்த போர்ட்டில் ரன் ஆகுது அப்படிங்கிறது தேவை. இது எல்லாத்தையுமே நமக்கு ஒரு பேக்கேஜ் பண்ணி கொடுக்கறது. அப்புறம் இந்த கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த சாக்கெட் அப்படிங்கிற கான்செப்ட் உதவியாக இருக்குது. இது ஒரு கம்யூனிகேஷனில் ரெண்டு சைடும் கிளைண்ட்டாக இருந்தால் கிளைண்ட் சைட்லேயும் சர்வர் சைட்லேயும் ரெண்டு சைட்லேயும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதனால தான் இதை சாக்கெட் இஸ் அன் என் பாயிண்ட் பிட்வீன் டூ கம்யூனிகேஷன். அதாவது ஒரு கம்யூனிகேஷனோட என் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எடுத்துக்கிட்டோன்னா ஐபி அட்ரஸ் தான் ஒரு கம்ப்யூட்டர் இன்டர்நெட்டில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஐபி அட்ரஸ் தான் தேவை. அதில் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம் எந்த போர்ட்டில் லிசன் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத இது பண்ணுறது தான் போர்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு போர்ட் வந்துட்டு 0 to 6535 போர்ட்ஸ் வரைக்கும், அதாவது டூ 2 பைட்ஸ் அது வரைக்கும் போர்ட் நம்பர் இருக்கும். இதில் 10,024 வரைக்கும் இருக்கிறது ரிசர்வ்டு. அதுக்கு மேலே இருக்கிற போர்ட்ஸ் தான் மற்ற அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இத்தனை போர்ட் இருக்குங்கிறப்போ இதை போய் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த சாக்கெட்ஸ் உதவுது. இப்போ நம்ம இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு ஒரு இமேஜை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கிளைண்ட் இருக்கு அப்படின்னா, சர்வர் இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம கிளைண்ட்டை வச்சு ஒரு சாக்கெட் உருவாக்குவோம், கிரியேட் பண்ணுவோம். இது வந்துட்டு இந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் அண்ட் எந்த போர்ட் நம்பர் லிசன் பண்ணுமோ அந்த போர்ட் நம்பரை வச்சு ஒரு சாக்கெட் கிரியேட் பண்ணுவோம். இதை வச்சு நம்ம இந்த கிளைண்ட் வந்துட்டு ஒரு கனெக்ஷனை வந்துட்டு இந்த கனெக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலிமா கனெக்ஷன் வந்துட்டு இந்த ஸ்பெசிஃபிக் சர்வருக்கு ரைஸ் பண்ணும். இந்த சர்வர் வந்துட்டு இதை அக்செப்ட் பண்ணும். அக்செப்ட் பண்ணி இதோட இன்ஃபர்மேஷன் இதுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறமேட்டு ஃபர்தராக இது வந்துட்டு இதுக்கு இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணும். அதுக்கப்புறம் சர்வரும் இதுக்கப்புறமேட்டு அது வந்துட்டு இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி, சாரி, இது ஏரோ மார்க் இந்த பக்கம் போட்டிருக்கணும். பட் ஸோ ஆக்சுவலி ரிவர்ஸாக இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி இதில் இது கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணலாம். அப்புறம் சர்வரும் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணலாம். இப்போது கிளைண்ட் சைடில் இவ்வளோதான். இப்போ பார்த்துக்கிட்டோன்னா நம்ம இட் வில் கிரியேட் ஒரு சாக்கெட்டை கிரியேட் பண்ணிவிட்டு அது வந்துட்டு கிளைண்ட் வந்து கனெக்ஷனை கிரியேட் பண்ணும். சர்வர் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணும். அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மெசேஜஸை முன்ன பின்ன அனுப்பிச்சுவாங்க. அப்புறம் யார் வேணாலும் அந்த கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணலாம். இதுதான் கிளைண்ட் சைடில். இப்போது சர்வர் சைடில் எடுத்துக்கிட்டோம்னா, சர்வர் பொதுவாக எப்போவுமே கிளைண்ட் சர்வர் இந்த சிஸ்டமில் கிளைண்ட் தான் போய் சர்வரை ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணும். அதுக்கு தான், அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் மூலியமா இப்போது சர்வர் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்துட்டு இதுவும் ஒரு சாக்கெட்டை கிரியேட் பண்ணும். இந்த சாக்கெட்டில் வந்துட்டு இந்த போர்ட் நம்பர் எந்த ஐபி அட்ரஸ்லேருந்து இது ரிசீவ் பண்ணணும் அந்த மாதிரி அதை இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த சாக்கெட் கிரியேட் ஆகிடும். இந்த சாக்கெட்டை அந்த போர்ட் நம்பருக்கு நம்ம பைண்ட் பண்ணணும். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்துட்டு நம்ம இதுவும் ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ இது வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராசஸ் ரன் ஆகுது.
இப்போ அத வந்துட்டு குறிப்பிட்ட போர்ட்ல தான் அத லிசன் பண்ணணும் அப்படின்னு இத அசோசியேட் பண்றதுக்கு நம்ம இந்த பைண்டிங் தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு இந்த பைண்ட் ஆனா மட்டும் போதாது. லைக் இது வந்துட்டு அ ஆக்டிவா லிசன் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதனால ம் அப்டின்னா, இது அடுத்தடுத்து என்னென்ன ரெக்வெஸ்ட் வருதோ அத வந்து இந்த ப்ராசஸ் லிசன் பண்ணும். லிசன் பண்ணா மட்டும் போதாது. இது வர்ற ஆன்கமிங் கனெக்ஷன அக்செப்ட் பண்ணா தான் அது அடுத்தடுத்து வர மெசேஜஸ ரிசீவ் பண்ண முடியும். ஸோ அதனால இது வந்துட்டு அக்செப்ட் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு ஃபர்தரா இது செண்ட் அண்ட் ரிசீவ் பேக் அண்ட் ஃபோர்த் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு 2ல ஏதோ ஒண்ணு க்ளோஸ் பண்ணுச்சுன்னா, இந்த ப்ராசஸ் க்ளோஸ் ஆயிடும். ஸோ பேசிக்கா இதுதான் நடக்கும். சா அ கிளையன்ட் சைட்ல சாக்கெட் கிரியேட் பண்ணிட்டு, அதுல ஸ்பெசிஃபிக் அட்ரஸ் அண்ட் போர்ட்ட வச்சு இன்ஃபர்மேஷன் வச்சு சாக்கெட் கிரியேட் பண்ணிட்டு, அது கனெக்ட் பண்ணும். இதுக்கு முன்னாடி சர்வர்ல வந்துட்டு அந்த ஸ்பெசிஃபிக் போர்ட்டோட பைண்ட் ஆயிட்டு, அத லிசன் பண்ணி, அப்புறம் அக்செப்ட் பண்ணி, அப்புறமேட்டு தான் கம்யூனிகேஷன் நடக்கும். ஸோ இதுதான் நடக்கும். இப்போ நம்ம ம் சர்வர் எடுத்துக்கிட்டோம்னா, இதுதான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு வந்துட்டு அ WinSock 2 அப்படிங்கிற இந்த ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணணும். இது தனியா வராது. ஸோ அதனால இந்த ப்ர எ ஒரு ப்ரீ ப்ராசஸர் டைரக்டரி மூலியமா இந்த அ லை லைப்ரரி இதையும் இன்க்ளூட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். இது அத ப்ரீ ப்ராசஸ் ட ட டைரக்டிவ் தான் இந்த பிராக்மா அப்படிங்கிறது. ஸோ அதுதான். இது ஒரு இது டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஒரு போர்ட் நம்பர் இந்த இத. ஏதோ ஒரு போர்ட் நம்பர். ஸோ அதனால இது இங்க வச்சிருக்கோம். இது வந்து மெசேஜோட பஃபரோட சைஸ். ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு இது இந்த விண்டோஸ் சாக்கெட். இது பேசிக்கா இந்த சாக்கெட்ஸ் வந்துட்டு லினக்ஸ்ல டிஃபால்ட்டா இருக்கும். நம்ம இந்த விண்டோஸ்ல வந்துட்டு இந்த விண்டோஸ் சாக்கெட் டேட்டா அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்ட் மூலியமா தான் இதோட இம்ப்ளிமெண்டேஷன செட்டப் பண்றோம். ஸோ வந்துட்டு ம் அதான் இது வந்து இந்த லைப் இத செட்டப் விண்டோஸ் சாக்கெட் இந்த லைப்ரரி இத செட்டப் பண்றது. அதோட செட்டிங்ஸ் இது. இது WSA டேட்டா அப்படிங்கிறது இது ஒரு ஸ்ட்ரக்ட். இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கும். WSA ஸ்டார்ட் அப் அப்படின்னா இது வந்துட்டு என்ன வெர்ஷன் இதுலயே 1 வெர்ஷன் இருக்கு. இது வந்து 2வது வெர்ஷன் 2.2 யூஸ் பண்றோம் நம்ம. ஸோ அதனால இந்த இது வந்துட்டு அந்த என்ன வெர்ஷனோ WSA விண்டோஸ் சாக்கெட்ல என்ன வெர்ஷனோ அத வந்துட்டு இந்த டிஃபைன் பண்ணும். அத வந்துட்டு இந்த இந்த ஸ்ட்ரக்ட் இது மாடிஃபை பண்ணுவதனால இதோட அட்ரஸ் இதுல பாஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு பேசிக்கா பார்த்த மாதிரி நம்ம இந்த இதுல சர்வர்ல இருந்து சாக்கெட் கிரியேட் பண்ணணும். ஸோ சாக்கெட் டைப்பு சாக்கெட் ஃபங்க்ஷன் இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன குடுக்க வேண்டும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அட்ரஸ் அட்ரஸ் டைப் அது வந்துட்டு என்னது IPv4 V6 அந்த மாதிரி. ஸோ வந்துட்டு ஏஎஃப் அப்படின்னா அட்ரஸ் ஃபேமிலின்னு அர்த்தம். ஐநெட்டுங்கிறது IPv4க்கானது. அதுவே ஏஎஃப் ஐநெட் 6ங்கிறது IPv6க்கானது. ஸோ ஃபர்ஸ்ட்டு இது என்ன அட்ரஸ் ஃபேமிலி அப்படின்னு இது பண்ணோம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன டைப் லைக் அது TCPயா UDPயா அந்த மாதிரி அதுக்காக ஸோ இது சாக் ஸ்ட்ரீம்ங்கிறது வந்துட்டு TCPயை குறிக்கிறது. அதுவே சாக் டிஜிராம்ங்கிறது வந்துட்டு UDPயை குறிக்கிறது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் சாக்கெட் வந்துட்டு எது அப்படின்னு சொல்றது 0 அப்படின்னா இது வந்து என்ன புரோட்டோகால் 3வது வந்து என்ன புரோட்டோகால் அப்படின்னு ஸ்பெசிஃபிக் புரோட்டோகால் இது வந்துட்டு என்ன டிஃபால்ட்டா 0வா கொடுத்துட்டோம்னா இது என்ன டைப்போ அதுக்கேற்ற டிஃபால்ட் புரோட்டோகாலே வந்துடும். ஸோ அதுதான். ஸோ பேசிக்கா இப்போ இந்த சாக்கெட்ட இந்த இடத்துல மட்டும் இதை மட்டும் கிரியேட் பண்றது என்ன அர்த்தம்னா சும்மா ஒரு ஒரு கதவு ஓட ஃப்ரேம் ஒரு டோர் ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ற மாதிரி. இது எங்கேயும் அது எந்த அட்ரஸோடயும் இது ஃபிட் ஆகல. பட் இப்போதைக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த சாக்கெட் வந்துட்டு எந்த அட்ரஸ்ல அதோட அசோசியேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த சாக் அட்ரஸ் அண்டர்ஸ்கோர் இன்னுங்கிறது இன்டர்நெட் அதை குறிக்குது. ஸோ அதான் இந்த அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இதோட அசோசியேட் இது வரைக்கும் ஆகலை. இனிமேல் தான் அதை அசோசியேட் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு டாட் ஃபேமிலினா இந்த அட்ரஸ் ஃபேமிலி
அது வந்துட்டு என்ன IPv4ன்னு சொல்றோம். இதுல என்ன போர்ட் இது சர்வர் சைடுல என்ன பண்றோம்னா நம்ம அல்டிமேட்டா என்ன பண்ண போறோம்னா இந்த இந்த போர்ட் அண்ட் அட்ரஸோட இதை பைண்ட் பண்ண போறோம் இந்த சாக்கெட்டை இந்த சர்வரோட சாக்கெட்டை. ஸோ அதனால அதுக்கு நம்ம இந்த அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் தேவை. அதனால இந்த போர்ட் வந்து இந்த ஹெச்டான்ஸுங்கிறது H2Ns அப்படின்னா என்னன்னா இது வந்து ஹோஸ்ட் டு என் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்துட்டு பேசிக்கா இது வந்துட்டு என்னன்னா போர்ட் இன்ஃபர்மேஷன் தான் இதில் செட் பண்ணுறோம். இதை வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் பைட் ஃபார்மேட்டில் இருக்கும். லைக் லிட்டில் இண்டியன், பிக் இண்டியன் அந்த மாதிரி. ஸோ அதை வந்துட்டு நம்ம டிஃபால்ட்டாக அதை ஒரு ஃபார்மேட்டான இந்த கம்யூனிகேஷனுக்கான ஃபார்மேட் லைக் இந்த ஓஎஸ்க்கு ஒரு ஃபார்மேட் இருக்கும். இந்த கம்யூனிகேஷனுக்கு காமனான ஒரு ஃபார்மேட் இருக்கும். அதுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுனால ஹோஸ்ட் டு என் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் மூலியமா அது லிட்டில் இண்டியனாக இருந்தால் கூட அதை பிக் இண்டியனாக மாற்றி நம்ம இது பண்ணுறோம். ஸோ இந்த லிட்டில் இண்டியன், பிக் இண்டியன் இதை ஃபார்மேட்ஸ்லாம் என்னன்னு கூட அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு லைக் இந்த ஓஎஸோட இதுலேருந்து அதை டிரான்ஸ்மிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த போர்ட் நம்பரை மாற்றுறோம், அவ்வளோதான். நார்மலாக இந்த போர்ட் நம்பரை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சா போதும். ஸோ அதுக்கப்புறமேட்டு எஸ்இன் அட்ரஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ இது வந்துட்டு அந்த இப்போ வந்துட்டு நம்ம இதை லோக்கல் இதில் ரன் பண்ணுறோம். ஸோ அதனால் வர்ற ஐபி அட்ரஸ் வந்துட்டு லோக்கல் ஹோஸ்டாகவும் இருக்கலாம், இல்லை வெளியே இருந்து வரலாம். அப்படிங்கிறதுனால அட்ரஸ் எனி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுவே நம்ம வெளியே இருக்கிறதும் சேர்த்து இது பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இது பண்ணணும். ஸோ வெளியே இருக்கிறதும் இது பண்ணுறோன்னா நம்ம வந்துட்டு அந்த ஐபி அட்ரஸை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ வந்துட்டு இப்போ தான் பைண்டிங். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் போர்ட் அண்ட் அட்ரஸோட இந்த சாக்கெட்டை பைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்துட்டு அதோட அசோசியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ சாக்கெட் அப்புறமேட்டு இந்த அட்ரஸோட ஸ்ட்ரக்டு இதில் வந்துட்டு பார்த்தா இதை வந்துட்டு ஒரு டைப் கிளாஸ் பண்ணுறோம். இந்த சாக் அட்ரஸ் அண்டர்ஸ்கோர் என்னங்கிறது IPv4 சம்மந்தப்பட்டது ஸ்பெசிஃபிக்கானது. ஸோ இது ஜென்ரலிஸ்டிக்காக இருக்கணுங்கிறதுனால சாக் அட்ரஸ் அப்படிங்கிற இந்த ஃபார்மெட்டில் டைப் காஸ்ட் பண்ணிடுறோம். அப்புறம் இதோட சைஸ் நமக்கு இந்த ஆர்குமெண்ட் தேவைப்படுது. ஸோ அதனால் அதையும் பாஸ் பண்ணிடுறோம். ஸோ அல்டிமேட்லி இது இந்த பைண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு லிசன். இப்போ வந்துட்டு லிசன் பண்ணது இந்த ஸ்பெசிஃபிக் போர்ட்டில் வந்துட்டு இந்த சர்வர் வந்துட்டு லிசன் பண்ணுது. ஸோ அதனால் சாக்குன்னு கொடுத்துருக்கோம். இந்த ஒன் அப்படிங்கிறது என்னென்னா இந்த பெண்டிங் கனெக்ஷன் லைக் இந்த க்யூவில் வந்துட்டு மொத்தமாக இந்த சாக்கெட் வந்துட்டு எத்தனை கனெக்ஷனை வந்துட்டு பெண்டிங்காக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு, இல்லை இன்னொன்று பெண்டிங்காக இருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அதுக்காக இன்னொரு கனெக்ஷன் வந்துட்டு ஒன்று மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ சர்வர் வந்துட்டு இந்த போர்ட்டில் லிசன் பண்ணுது. இது கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னா சர்வர் இந்த போர்ட்டில் லிசன் பண்ணுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டு அதுதான் இப்போ வந்துட்டு அக்செப்ட் பண்ணுது. நம்ம இந்த இதில் பார்த்த மாதிரி இட் ஹேஸ் டு அக்செப்ட் பண்ணணும். அதனால் அதுதான். ஸோ இந்த இதை வச்சுட்டு அப்கமிங் இந்த போர்ட்டில் லிசன் பண்ணும்போது என்ன சாக்கெட் இது கனெக்ட் கொடுக்குதோ அதை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இதுவும் சேம் சாக்கெட் டைப் தான். நம்ம முன்னாடி கிரியேட் பண்ணதும் சாக்கெட் டைப் தான். இது இப்போ நம்ம வாங்குறதும் சாக்கெட் டைப் தான். ஸோ இது இங்கே நல்லுன்னு ஏன் கொடுத்துருக்கோம்னா கொடுத்துருக்க இந்த ஸ்பெசிஃபிக் அட்ரஸை ஒரு வேரியபிளில் போடணும் அந்த மாதிரி இதை பாஸ் பண்ணலாம் இதில். ஸோ இப்போ நமக்கு அது தேவையில்லை. ஸோ அதனால நல் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்காக இந்த கனெக்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு சாக்கெட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை பைண்ட் பண்ணியிருக்கோம், லிசன் பண்ணுறோம். இப்போ வந்து அக்செப்ட் பண்ணோன்னே அந்த கிளைண்ட்டோட சாக்கெட் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா ரிசீவ் இந்த ரிசீவ் ஃபங்க்ஷன் தான் வந்துட்டு இந்த கிளைண்ட்டில் இருக்க மெசேஜை வந்துட்டு வாங்குவோம். ஸோ அந்த வர்ற மெசேஜை வந்துட்டு நம்ம அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் பஃபர், அதுதான் முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு 100 பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஃபர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு அதை போட்டுரும். ரிசீவ் வந்துட்டு அந்த கொடுத்துருக்க ஒரு இதை
மெசேஜ் குடுத்துட்டு அதோட சைஸும் குடுத்துட்டோம்னா, அ ம். அதுதான். அதான். ஸோ வந்துட்டு இந்த ஸ்பெசிஃபிக் மெசேஜையும் குடுத்துட்டோம்னா, இது வந்துட்டு இந்த மெசேஜ்ல போட்டுரும். அதோட சைஸும் குடுத்துட்டோம்னா, இதுல 0ங்கிறது அந்த பேடிங் குறிக்கிறது. ஸோ இது வந்துட்டு அ ரிசீவ் அ என்ன என்ன ரிட்டர்ன் பண்ணும்னா, ஒரு லென்த் ரிட்டர்ன் பண்ணும். இந்த லென்த் வந்துட்டு ஒரு வேள என்னன்னா, அந்த இது வந்துட்டு கனெக்ஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்டின்னா, அ கனெக்ஷன் வந்துட்டு அந்த கிளையன்ட் சைட்ல க்ளோஸ் பண்ணுது அப்டின்னா, இந்த ரிசீவ் வந்துட்டு 0ன்னு ரிட்டர்ன் பண்ணும். மத்த மத்த டைம்லலாம் நான் 0 வேல்யூஸ ரிட்டர்ன் பண்ணும். அதனால இது அத வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றதுனால இத வாங்கி இங்க இதுல வச்சிருக்கோம். ஸோ இப்ப இந்த வைல் லூப் எதுக்குன்னா, இது நார்மலா சர்வர் வந்துட்டு லிசன் பண்ண அக்செப்ட் பண்ணி லிசன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு மெசேஜ வாங்கிட்டே இருக்கணும் அப்டிங்கிறதுக்காக. ஒரு வேள அது வந்துட்டு க்ளோஸ் பண்ணுச்சு அப்டின்னா, அது வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ அதனால டிஸ்கனெக்டட் அப்டின்னு போட்டுர்றோம். ம். அதுதான். இது வந்துட்டு என்ன மெசேஜோ பிரிண்ட் பண்றோம். இப்ப வந்துட்டு வாங்கிட்டு நான் தான் இப்ப நம்ம ரிசீவ் மட்டும் பண்றதில்ல. சர்வர் வந்துட்டு பண்ணாம, இப்ப நம்ம சென்டும் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம அந்த கிளையண்ட்டயே யூஸ் பண்ணி சும்மா ஒரு காட் இட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துட்டு இது பண்றோம். ஸோ இதோட லென்த் ரிட்டர்ன் பண்றோம். அப்புறமேட்டு பேடிங் 0ன்னு ரிட்டர்ன் பண்றோம். அவ்வளதான். ஸோ இந்த சர்வர் சைட்ல என்ன இதெல்லாம் தான். அதுக்கப்புறமேட்டு இந்த நம்ப இது டைனமிக்கா மெமரி அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பா அது வந்துட்டு ஹீப்ல அலோகேட் ஆயிருக்கும். ஸோ அத வந்து நம்ம ஃப்ரீ பண்ணணும். இதையும் ம் இத. ஸோ அ மெசேஜ்ங்கிறத. ஸோ அத வந்து ஃப்ரீ பண்ணியாச்சு. அப்புறம் க்ளோஸ் சாக்கெட் இந்த சைட்ல க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்புறமேட்டு கிளையண்ட் 2 சாக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமேட்டு இந்த WSA கிளீனப்ங்கிறப்போ அந்த என்ன செட்டிங்கோ அதையும் இது பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அவ்வளதான். ஸோ சர்வர் சைட்ல இவ்வளோதான். அப்புறம் கிளையண்ட் சைட்லயும் சிம்பிளா தான் இருக்கும். ஸோ பேசிக்கா அ சர்வர் சைட்ல இது என்ன அட்ரஸ் அண்ட் போர்ட் நம்பர் அப்படிங்கிறத இது பண்ணிட்டு, அத வந்துட்டு இந்த சாக்கெட்டோட பைண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் லிசன் பண்ணி பண்ணுவோம். இப்போ கிளையண்ட்ல தான் என்ன முக்கியமான வேலைன்னா, க்ள அ எப்பவுமே கிளையண்ட் தான் போயிட்டு சர்வர வந்து ரீச் அவுட் பண்ணும். ஸோ அதனால நம்ம ம் இந்த ஸ்பெசிஃபிக் அந்த கிள இது சர்வரோட அட்ரஸ் நமக்கு தேவ. அதுக்கப்புறம் அது என்ன போர்ட் நம்பர் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம கிளையண்ட் வந்து அதுல போய் ரீச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட் ஒரு கிளையண்ட் மேக் பண்ணுது, ஒரு ப்ரௌசர் மேக் பண்ணுது அப்படின்னா, நம்ம நார்மலா தெரியும் ஹெச்டிடிபியோட டிஃபால்ட்டான போர்ட் நம்பருக்கு நம்ப இது பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்துட்டு ஒரு கூகுளோட ஹெச்டிடிபி சர்வருக்கு இது பண்ணோம் அப்படின்னா, அது டிஎன்எஸ் மூலியமா அந்த ஸ்பெசிஃபிக் கூகுளோட அட்ரஸ்ல அந்த ஸ்பெசிஃபிக் போர்ட்ல போய் இது பண்ணும். அதே மாதிரி நம்ம இந்த ஸ்பெசிஃபிக் கிளையண்ட் வந்துட்டு என்ன பண்ணும்னா, மத்ததெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் அது முன்னாடி இருந்தது தான். இதுவும் வந்துட்டு என்ன வெர்ஷன் விண்டோஸ் சாக்கெட் என்ன வெர்ஷன் அப்படிங்கிறது பண்ணோம். ஸோ வந்துட்டு இதுல நம்ம அப்போ பார்த்த மாதிரி சாக்கெட் கிரியேட் பண்றோம். வித் IPv4ஓட TCPங்கிறதுனால அதுக்கப்புறமேட்டு இது வந்துட்டு டிஃபால்ட் புரோட்டோகால்னால நெக்ஸ்ட் வந்துட்டு அதான் இதுல அந்த சாக் அட்ரஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ இதுல வந்துட்டு ம், அ, இதே மாதிரி ஃபேமிலி அப்புறம் அந்த போர்ட் நம்பர் இங்க பார்த்தா இதுவும் அதே அங்க லிசன் பண்ற அதே போர்ட் நம்பர் தான் இது. ஸோ அதுதான் இங்க வச்சிருக்கோம். ஸோ இங்க வந்துட்டு ம், ம், அந்த ஸ்பெசிஃபிக் அட்ரஸ் லோக்கல் ஹோஸ்ட்ல அது ரன் ஆகுது அப்படிங்கிறனால நம்ம வந்துட்டு லோக்கல் ஹோஸ்ட்லயே இது பண்றோம். லோக்கல் ஹோஸ்ட் வந்துட்டு இது இந்த ஐபி அட்ரஸை வந்துட்டு இந்த ஒரு அதான் IPv4 அட்ரஸா இந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு IPv4 அட்ரஸா மாத்தி அதை வந்துட்டு அட்ரஸோட இன் ADDR இங்க வந்து செட் பண்றோம். ஓகே. ஸோ வந்துட்டு இதன் மூலியமா நம்ம அந்த ஸ்பெசிஃபிக் சர்வரோட அட்ரஸை இதில் செட் பண்றோம். இதுல கவனிச்சு பார்த்தா, அதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு பைண்ட் பண்ணுவோம். இதுல பைண்ட் பண்ண மாட்டோம். டைரக்ட்டா இந்த சாக்கெட் எடுத்துக்கிட்டு, இத வச்சு இந்த கனெக்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்ஷன கால் பண்ணி, இந்த சாக்கெட்ட இந்த அட்ரஸோட
வச்சு கனெக்ட் பண்ணுவோம். ஸோ டிஃபால்ட்டா அப்படின்னா, நம்ம இது இந்த கிளையண்ட் போறது அது தனி போர்ட் அண்ட் ஐபி அட்ரஸ்லேருந்து போகும். கிளையண்ட்டோட ஐபி அட்ரஸ்ல அ அ இருந்து. பட் இது லோக்கல் அட்ரஸ்னால சேம் ஐபி அட்ரஸ் தான் இருக்கும். சேம் நெட்வொர்க்ல வேலை செய்றதுனால. பட் இது டிஃபரண்ட் போர்ட்ல தான் நம்ம கிளையண்ட் வேலை செய்யும். இது வந்துட்டு சர்வரோட போர்ட். அதனால தான் இங்கேயும் அங்கேயும் சேமான இது வச்சிருக்கோம். ஸோ வந்துட்டு இதே மாதிரி கனெக்ட்ன்னு குடுக்கும்போது, அங்க போயிட்டு அது வந்துட்டு இது பண்ணும். இந்த கனெக்ட்ன்னு குடுக்கும்போது, அந்த ஸ்பெசிஃபிக் போர்ட்ல இருக்கிற இதுக்கு வந்துட்டு, அந்த இது போகும். இந்த சாக்கெட்டோட இது ரெக்வெஸ்ட் அந்த கனெக்ஷன் ரெக்வெஸ்ட் போகும். ஸோ அப்புறமேட்டு அத வந்துட்டு அத ம் அக்செப்ட் பண்ணும். ஸோ ம் இதுதான். அதுக்கப்புறமேட்டு கனெக்ட் குடுத்ததுக்கு அப்புறமேட்டு இதுவும் அதே மாதிரி லைக் என்ன மெசேஜ் இப்ப இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டஸ் ஒருவேளை இவரு என்டர் குடுத்தா பிரேக் பண்ணுங்கிறதுனால, இந்த மெசேஜ் வந்துட்டு இதுவும் ஹீப்ல அலோகேட் பண்றோம். ஸோ இத ஃபர்தரா ஃப்ரீ பண்ணி ஆகணும். ஸோ வந்துட்டு அது அந்த மெசேஜ்ல வந்துட்டு அ நியூ லைனுக்கு என்டர் குடுத்தோம்னா, அத வந்துட்டு நல்லன்னு டெர்மினேட் பண்ணுங்கிறதுனால, அதுதான். இப்ப குவிட்ன்னு டைப் பண்ணா வெறுமனே குவிட் ஆயிடணும் அப்படிங்கிறதுனால. ஸோ பேசிக்கா மெயின் லாஜிக் என்னன்னா, இந்த மெசேஜ வாங்கி இந்த மெசேஜ வாங்கி, அத வந்துட்டு சென்ட் பண்றோம். இந்த ஸ்பெசிஃபிக் சாக்கெட்ட வச்சுட்டு. ஸோ வந்துட்டு அதுதான். இதுலயும் அதே மாதிரி இந்த சாக்கெட், மெசேஜ் லென்த், அப்புறம் பேடிங். ஸோ இதுவும் வந்துட்டு லென்த். ம் இதுதான். ம் மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஃபர்தரா வந்துட்டு நம்ம இது பேசிக்கா இது என்ன பண்ணுதுன்னா, ஃபர்தரா இது வந்து இதுக்கு பிங் பண்ணிக்கிட்டே இருக்கு. எதுக்கு? இந்த சர்வருக்கு மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறமேட்டு அது அது வந்துட்டு மறுபடியும் ஒரு அ அம் ஒண்ணு அம் ஒண்ணு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு, அடுத்த மெசேஜுக்கு வாங்குது. அது வந்துட்டு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இது வந்து காட் இட் அப்படின்னு சென்ட் பண்ணும். காட் இட் அப்படிங்கிறத சென்ட் பண்ணும். காட் இட் அப்படிங்கிறத அது கிளையண்ட் வாங்கி இது பண்ணும். ஸோ ஒரு வேளை குவிட்ன்னு இது பண்ணா, இது குவிட் ஆயிடும். மத்தபடி இந்த ரிப்ளை வந்துட்டு தான் டைனமிக்கா அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ ரிப்ளை அண்ட் மெசேஜ். ஸோ சாரி. இப்போ மெசேஜும் அலோகேட் பண்ணணும். ஸோ வந்துட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் மத்த கிளீனப்பு, க்ளோஸ் சாக்கெட்டு இதெல்லாம். இவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு இது 2மே கிளையண்ட் அண்ட் சர்வர் 2மே வந்துட்டு லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் ஆகுது. அதனால தான் நம்ம வந்துட்டு இங்க எனி அட்ரஸ் இந்த மாரி குடுத்துட்டு, அதுக்கப்புறமேட்டு அங்க வந்துட்டு இந்த லோக்கல் ஹோஸ்ட் அண்ட் அதோட ஸ்பெசிஃபிக் போர்ட் நம்பர் இது பண்ணியிருக்கோம். ம் அவ்வளோதான். ஸோ இப்போ இத வேணா நம்ம இது ஒரு டெர்மினல், அது ஒரு டெர்மினலா ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிளையண்ட் ஃபர்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு சர்வர் ரன் ஆகணும். ஏன்னா அதுதான் லிசன் பண்ணுது. ஸோ இல்லாட்டி அ இல்ல அப்படின்னு வரும். ஸோ இப்போ இன்னொன்னு என்னன்னா, இந்த ஸ்பெசிஃபிக் லைப்ரரி இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு கம்பைலர்ல குடுக்கறதுனால, இங்க வந்துட்டு டேஷ் WS 2 அப்படி 2_32 அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஒரு ஃபிளாகா குடுக்கணும். அப்பதான் வந்துட்டு கம்பைல் ஆகும். டைரக்ட்டா வெறும் கம்பைல் குடுத்தா ஆகாது. சர்வர் கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்றோம். இந்த இதுல அது 120 1234 அப்படிங்கிற போர்ட்ல லிசன் பண்ணது சர்வரு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே கிளையண்ட்டையும் நம்ம கம்பைல் பண்ணிடலாம். ஸோ அதையும் ரன் பண்ணலாம். ஓகே மெசேஜ் கேட்குது. நம்ம ஹாய் ஹாய் இல்லாதே ஹலோ ஐயோ ஓகே இது ஹவ் ஆர் யூன்னு இது ரெக்வஸ்ட் போட்டிருக்கு. அது வந்துட்டு சர்வர் வந்துட்டு காட் இட் அப்படின்னு இது பண்ணியிருக்கு. அப்படின்னா நம்ம சர்வரும் இட் ஷுட் பி லைக் ரிசீவிங். ஸோ நம்ம சர்வருக்கும் ஹலோ ஹவ் ஆர் யூன்னு வந்திருக்கு. ஸோ சர்வர் வந்துட்டு காட்டுன்னு சென்ட் பண்ணியிருக்கு. ஐயோ ம்
வாட் ஆர் யூ டூயிங்? ஓகே, ஸோ அப்போனா சர்வர்லேயும் வாட் ஆர் டூயிங் ரிஃப்ளெக்ட் ஆகணும். வாட் ஆர் யூ டூயிங்? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ குவிட்டுன்னு குவிட் பண்ணலாம். ஓகே, குவிட் ஆயிடுச்சு. ஸோ அதான் கிளைண்ட் டிஸ்கனெக்ட், அவ்வளோதான். ஸோ வந்து இது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்காக அவ்வளோதான். லைக் சாக்கெட்ஸ் எப்படி வேலை செய்யுது, இல்லை இது எப்படி இது பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இதை வச்சு நம்ம ஃபர்தராக மற்ற அப்ளிகேஷன்ஸு கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணலாம். அவ்வளோதான். இன்னைக்கு அவ்வளோதான். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.